இப்போ ரீசெண்டாக இலங்கையினுடைய அரசாங்கத்தால் பொது பாதுகாப்பு தொடர்பாக ஒரு முக்கியமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் செய்யப்பட போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை தொடர்பாக ஒரு அறிவித்தல் வெளியாகி இருக்குது. அது என்ன நடவடிக்கை, அது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட போகுது? நீங்கள் நிறைய பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்து கொண்டிருப்பீங்க, இல்லாட்டி இலங்கைக்குள்ளேருந்தும் வெளியில் போராக்கள் இருப்பீங்க. இலங்கையினுடைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு அங்கே தான் ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை செய்யப்பட போகுது. ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுக்கிறது, என்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் நடக்க போகுது என்றதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக முழுமையாக அது தொடர்பான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக ஒவ்வொன்றா முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரைகாலன். அது என்னதை பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு தான் யாராவது புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நியூஸ் அலர்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரிஃபரும் எங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மறந்துடாதீங்க. இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் பல்வேறுபட்ட துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு தொழில்நுட்பம் தான் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தினுடைய வளர்ச்சியோடு நாங்கள் பார்க்கும்போது பல்வேறுபட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்குது. நிறைய துறைகளில் அதன் ஆதிக்கத்தினால உலகத்தினுடைய வளர்ச்சியானது வந்து அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சு போய் கொண்டிருக்குது. ஆனால் எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உலகத்தினுடைய தொழில்நுட்பத்தோடு பார்க்கும்போது எப்போவுமே பின்னால் தான் நின்று கொண்டிருக்கிறோம். நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் எங்கட நாடு கொஞ்சம்ன்றதை விட நிறையவே பின்னால் தான் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏஐயை பயன்படுத்துகிற முறைமையிலையும் எங்களோட இலங்கை வந்து பக்கத்தில் இருக்கிற இந்தியாவை விட அதை விட நாங்கள் பின்னால் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இப்போ குறிப்பிட்ட ஒரு சில முக்கியமான துறைகளுக்குள்ள தேவைப்படக்கூடிய துறைகளுக்குள்ளேயாவது இந்த AI தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து நாட்டை முன்னேற்றத்துக்கான செயற்பாடுகளில் ஈடுபடுறதுக்காக தான் அரசாங்கத்தால் ஒரு சில முக்கியமான சில விடயங்கள் எல்லாம் இப்போ முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதுக்குள்ள மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையாக இலங்கையினுடைய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தால் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நடவடிக்கையாக நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ ரீசெண்டாக வெளியிடப்படுது. அது என்னதுன்னு சொன்னால், இலங்கையினுடைய முக்கியமான மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கிற பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இமிகிரேஷன் அண்ட் எமிகிரேஷன் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கவுண்டர்ஸில் ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராஸை பொருத்துறதுக்கான செயல்பாடுகள் இப்போ முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. AI பவர்ட் முழுமையாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின கேமராஸை அதிநவீன பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கான செயல்பாடுகளுக்காக மிக விரைவாக, எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக முழுமையாக பொருத்துறதுக்கான செயல்பாடுகளை வந்து இலங்கையினுடைய அரசாங்கம் இப்போ துரிதமாக முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரான்னு சொன்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், எதுக்காக இவ்வளவு துரிதமாக இலங்கையுடைய அரசாங்கம் இதை உடனடியாக செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இதை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறது, நாங்கள் ஏர்போர்ட் போகும்போது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெளிநாடுகளிலிருந்து வரும்போதோ இங்கேருந்து போகும்போதோ நாங்கள் எப்படி அதுக்கு முகம் கொடுக்கிறது என்றதை வந்து அடுத்து நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முதல் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராஸை பொறுத்துறது தொடர்பாக இலங்கையினுடைய அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இப்போ இருக்கிற பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் மொத்தமாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு ரெண்டையுமே சேர்த்து 40 கவுண்டர்ஸ் இருக்குது. நாங்கள் விமான நிலையம் போகும்போது அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் இருக்கிற ஒரு கவுண்டர் இருக்குது தானே, அந்த மாதிரி மொத்தமாக 40 கவுண்டர்ஸ் இலங்கையினுடைய விமான நிலையத்தில் இருக்குது. ஆனால் 8 கவுண்டர்ஸில் மட்டும்தான் சாதாரணமான சர்வைலன்ஸ் கேமரா பொருத்தப்படுகிறது. அதில் வந்து இப்போ பொருத்தப்பட போகிற இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராவினுடைய எந்த ஒரு வசதிகளுமே கிடையாது. சாதாரணமான ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி தான் ஒரு 8 கவுண்டர்ஸில் அது பொருத்தப்பட்டிருக்கிறதாகவும் அதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதால இப்போ இந்த 40 கவுண்டர்ஸ்லையுமே அனைத்து கவுண்டர்ஸ்லையும் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராஸை பொறுத்துறதுக்கான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். முதலாவது, இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரான்னு சொன்னால் என்ன, முழுமையாக அட்வான்ஸ்ட் AI பவர்ட் கேமராஸ் தான் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா. முழுமையாக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கையாக ஒருத்தரை அடையாளம் காணக்கூடிய பயோமெட்ரிக் தகவல்களை வச்சுக்கொண்டு ஒருத்தரை அடையாளம் காணக்கூடிய கேமராஸ் தான் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராஸ். ஏற்கனவே பொருத்தப்பட்டிருந்த அந்த அமைச்சர் சொன்ன மாதிரி 8 கவுண்டர்ஸில் ஏற்கனவே இப்போ பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சர்வைலன்ஸ் கேமரா வந்து யார் யார் நாட்டுக்குள்ளே வாரார்கள், நாட்டை விட்டு வெளியில் போகிறார்கள்ன்றதை மட்டுமே அவதானித்து அதுக்கு பிறகு அந்த தரவை வச்சுக்கொண்டு
இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸோ இல்லாட்டி காவல்துறையினரோ யாரோ அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் தொடர்பான தகவல்களை தேடி அறிஞ்சு தான் கிட்டத்தட்ட ஒரு கடினமான வேலைன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும். ஒருத்தர் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொண்டு அவருடைய பேக்ரவுண்டை வந்து செக் பண்ணுறதுக்கான செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராவை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் நாட்டுக்குள்ளே வரும்போதோ நாட்டை விட்டு வெளியில் போகும்போதோ எமிகிரேஷன் அந்த கவுண்டரில் போய் நிற்கும்போது எங்களை ஸ்கேன் பண்ணுவார்களானே அந்த கேமராவில், அப்படி ஸ்கேன் பண்ணும்போது எங்கள் தொடர்பான முழுமையான தகவல்களும் அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர்னுடைய அந்த கம்ப்யூட்டரில் வந்து முழுமையாக வரும். ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேஸை வச்சுக்கொண்டு எங்களோட பயோமெட்ரிக் தகவல்களை வச்சுக்கொண்டு அதை என்னென்னதான் சொல்கிறேன் அதை வச்சுக்கொண்டு எங்களை ஸ்கேன் பண்ணும்போது முழுமையான A to Z எங்களை பற்றின முழுமையான தகவல்களுமே அந்த கம்ப்யூட்டரில் அவர்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மிக இலகுபடுத்தப்பட்ட ஒரு செயல்பாடை வழங்கக்கூடிய ஒரு கேமரா தான் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் முழுமையாக AI பவர்ட் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது எங்களை வந்து நாங்கள் அந்த கேமராவில் போய் நிற்கும்போது எங்களை அந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா வந்து மெப் பண்ணும். எங்களினுடைய கண், எங்களினுடைய தாடை, எங்களினுடைய மூக்கு, இந்த மாதிரி பயோமெட்ரிக் தகவல்கள் இருக்குது தானே எங்கள் பற்றின தகவல்கள், அதை வந்து முழுமையாக அந்த கேமரா வந்து முதல் படிமுறையாக வந்து ஸ்கேன் பண்ணும். ரெண்டாவது அந்த ஸ்கேன் பண்ணின தகவல்களை வச்சுக்கொண்டு டிஜிட்டல் கோடாக அந்த தகவல்களை வந்து மாற்றும். அதாவது ஃபேஸ் பிரிண்ட்னு சொல்லப்படுறது. இந்த ஃபேஸ் பிரிண்ட் தான் எங்களினுடைய ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேஸில் இருக்கிற தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக அந்த கேமராவால் உருவாக்கப்படுற ஒரு பிரிண்ட். அதை உருவாக்கினதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய எங்கள் பற்றின தகவல்களோட அதை கொண்டு போய் மேட்ச் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்து எங்களினுடைய தகவல்களை சரியாக எடுத்துக்கொண்டு வந்து அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸருக்கு வந்து கொடுக்கும். இதுதான் அந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமராவினுடைய ஒரு பேசிக்கான ஒரு செயல்பாடு. இதை நான் சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மிக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு அட்வான்ஸ்ட் AI பவர்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிற கேமரா தான் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா. இது வந்து எதுக்காக மிக விரைவாக இலங்கையினுடைய அரசாங்கத்தால் உடனடியாக செயல்படுத்தப்படணும்னு சொல்லப்பட்டு இப்போ நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுதுன்னு சொன்னால் இதனால் அதிகமான குற்றவாளிகளை இலகுவாக அடையாளம் காண முடியும். நாட்டுக்குள்ளே இருந்து வெளியில் போகிறவர்களையோ இலங்கைக்குள்ளே பயணத்தடை விதிக்கப்பட்டவர்கள் இல்லாட்டி இலங்கைக்குள்ளே குற்ற செயல்களில் ஈடுபட்டுட்டு நாட்டை விட்டு தப்பி போகிறவர்கள், இந்த மாதிரி நாட்டை விட்டு வெளியில் போகும்போது அவர்களை இலகுவாக அடையாளம் காண்றதுக்கும், அதே மாதிரி நாட்டுக்குள்ளே வரும்போது சர்வதேச குற்றவாளிகள் இல்லாட்டி இலங்கைக்குள்ளே குற்றம் செய்துட்டு வெளிநாட்டில் போயிருந்து திரும்ப இலங்கைக்குள்ளே வரக்கூடியவர்கள், இந்த மாதிரி முழுமையாக ரெட்லிஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் இல்லாட்டி குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களை இலகுவாக இந்த பயோமெட்ரிக் தகவல்களை வச்சுக்கொண்டு அவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மிக விரைவாக இந்த கேமராஸ் பொருத்தப்படணும்னு சொல்லியும், அதே மாதிரி இலங்கையினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காகவும் தேசிய பாதுகாப்பு, அதே மாதிரி அதிநவீன தொழில்நுட்பங்களோட இலங்கையினுடைய விமான நிலையத்தை கொண்டு அபிவிருத்தி செய்ய முடியுமென்ற ஒரு நோக்கத்துக்காகவும் தான் இந்த கேமராஸ் வந்து ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா வந்து உடனடியாக பொருத்துறதுக்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கதா அமைச்சரவையால் ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த முறைமை ஏற்கனவே நிறைய நாடுகளினுடைய விமான நிலையங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறைமை தான், ஒரு புதிய தொழில்நுட்பம் தான். எங்கள் நாட்டுக்கு புதுசாக வரும்போது அதை வந்து விளக்கமாக சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போனால் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். அதனால தான் நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். மற்றபடி நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். இது சிங்கப்பூர் விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி துபாய், UK, US இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளினுடைய விமான நிலையங்கள் எல்லாம் இந்தியாவில் கூட பயன்படுத்தப்படுது. இந்தியாவினுடைய விமான நிலையத்திலையும் இந்த ஃபேஷியல் ரெகக்னேஷன் கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்குது. இப்போ மற்ற ஏனைய நாடுகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்குது. இந்த கேமராவை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. சாதாரணமாக நாங்கள் விமான நிலையத்துக்கு போகும்போது எப்படி போகிறோமோ அதே மாதிரி போயிட்டு இமிகிரேஷனுக்கு போய் நிற்கும்போது அந்த ஆஃபீஸர் சொல்லுவார், நீங்கள் கேமராவை பாருங்கன்னு சொல்லி. நாங்கள் கேமராவை பார்க்கும்போது எங்களை முழுமையாக நான் சொன்ன மாதிரி அதை ஸ்கேன் பண்ணி எங்களோட பயோமெட்ரிக் தகவல்களை எடுத்துக்கொண்டு, எங்களோட பயோமெட்ரிக் தகவல் எப்படி போகும்போது கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்கும்போது இல்லாட்டி NIC எடுக்கும்போது இப்போ எல்லாமே பயோமெட்ரிக் தகவல்கள் ஒவ்வொரு நாடுகளாலையும் சேமிக்கப்பட ஆரம்பிச்சுட்டு இலங்கைக்குள்ளேயும் அந்த முறைமை கொண்டு வரப்பட்டிருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து சில குழப்பமான செயற்பாடுகள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருந்தது. அதை பற்றி நான் அந்த நேரத்திலையும் கழிச்சிருந்தேன். ஸோ அந்த முறைமைகளில் வந்து எங்களினுடைய பயோமெட்ரிக் தகவல்கள் வந்து அரசாங்கத்தால் சேமிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதை வச்சுக்கொண்டு அந்த டேட்டா பேஸை வச்சுக்கொண்டு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்து எங்கள் மேலே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறோன்னு சொன்னால் போகலாம், நாட்டுக்குள்ளே வரணுன்னு சொன்னாலும் வர முடியும். மறுபடி நாங்கள் போய் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே
இங்கே இருக்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான இலங்கையினுடைய அடுத்த கட்ட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின பாதுகாப்பு செயல்பாடாக வந்து இருக்க போகுது. அப்படி தான் அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு செயல்பாடும் கூட. இவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரியே நிறைய குற்றங்களையும் குறைக்க முடியும், நாட்டை விட்டு தப்பி போகிறவர்களையும் இதன் மூலமாக கைது செய்ய முடியும். நல்ல ஒரு மிகச்சிறந்த செயல்பாடாக இருக்குது. என்ன இது ஏர்போர்ட்டில் மட்டும் இல்லாமல் ஏனைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்குள்ளேயுமே இந்த அதிநவீன தொழில்நுட்ப செயல்பாடுகள் கொண்டு வரப்பட்டால் நாட்டினுடைய வளர்ச்சியும் மேல் நோக்கி போகும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. இந்த மாதிரி இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னோட தாராளமாக கிளறி கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சி என்னோட எல்லா அப்டேட்ஸும் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இந்த விஷயத்தை தான் தெரியப்படுத்தணும்னு நினச்சிருந்தேன். அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.